வியூசெட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னாக்க, நான் பேசுறத நினைச்சாலோ அல்லது நீங்க தம்ப்நெயில் நீங்க யூடியூப்ல நான் எடுத்தோடனே போட்டிருப்போம் இல்லைங்களா, ஒரு போட்டோ மாதிரி. அதை நீங்க பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணும்னாக்க, என்னடா இவன் பைத்தியக்காரன் மாதிரி ஏதோ வீடியோ போடுறானே, இல்ல சம்மந்தம் இல்லாம வீடியோ போடுறானே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா நீங்க நம்பலனாலும் அதான் நெசம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கு விஜய் அவர்களை தமிழ்நாட்டை தாண்டி இந்திய அளவுல ஒரு பேசுபொருள் ஆக்கணும், இந்திய அளவுல அவர் ஒரு மிகப்பெரிய தலைவராக கட்டமைக்கணும் அப்படின்ற வேலையை தாவேகாவினரும் தாவேகாவினுடைய ஐடி விங்கும், குறிப்பா ரூட் மாஃபியா, இதை மூணு சேர்ந்துகிட்டு இன்றைக்கு இந்திய அளவுல வேலை செய்து கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் வெளி மாநிலங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டு பிரச்சனை பேசுறதுக்கே நமக்கு நேரம் கிடையாது. இப்பேற்பட்ட சூழல்ல மற்ற இந்திய மாநிலங்கள்ல விஜயை பற்றி என்ன மாதிரியான பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது, விஜயை பற்றி என்ன மாதிரியான செய்திகள் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது என்பதை நாம பார்க்க தவறிட்டோம் அல்லது கேட்க தவறிட்டோம். அப்போ உள்ளூர் ஆட்டக்காரனோட வித்தை எல்லாம் உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியுன்ற மாதிரி இந்த விஜயினுடைய யோக்கியதெல்லாம் நமக்கு தான் தெரியுது. ஆனா தமிழ்நாட்டை தாண்டி வெளியில இந்த விஜய் செய்யக்கூடிய அயோக்கியத்தனங்கள், அவர்கள் கட்சியினர் செய்யக்கூடிய அயோக்கியத்தனங்கள் எதுவுமே வெளியில போறது கிடையாது. வெளியில தமிழ்நாட்டை விட்டு வெளியில போற நியூஸ் எல்லாமே இந்த டிவிகே பத்தியும் விஜய் பத்தியும் தமிழ்நாட்டை விட்டு வெளியில போற நியூஸ் அத்தனையுமே ஃபுல்லா வெறும் பொய் 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 நியூஸா இருக்கு. நம்ம டிவிகே ஐடிவிங்ல ஒர்க் பண்ற நம்ம நண்பர் ஒருவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, பிரதர் நீங்க விஜய சிஎம் மெட்டீரியல் நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்க அவரை பிஎம் ஆக்குற அளவுக்கு நாங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த அளவுக்கான ஃபீட் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவன் சொல்லும் போது உண்மையாலுமே ஷாக்கிங்கா இருக்கு. அப்பதான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா இந்த தாவேகாவுக்கு முன்னாடி இருந்தவங்க, தாவேகாவினுடைய ஆலோசகராக இருந்தவங்க, அப்புறம் விஜய்க்கு உற்ற நெருங்கிய நண்பர்களாக இருந்தவங்க, இவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது, ரத்தன் பண்டிட் அப்படின்றவர் உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அவர் தான் விஜயினுடைய ஆஸ்தான ஜோதிடர். இன்றைக்கு விஜய் நெத்தியில வைக்கக்கூடிய அந்த அரகதா என்ற பொட்டு முதற்கொண்டு அவர் என்ன வைக்கணும், அவர் என்ன ட்ரெஸ் போடணும், அவருடைய அலுவலகம் எங்க இருக்கணும் என்பது முதற்கொண்டு அந்த முடிவினை எடுப்பவர் அந்த ஜோதிடர் தான், அந்த ரத்தன் பண்டிட் தான். அவரு ஒரு தொலைக்காட்சி நேர்காணல உட்காந்து நிரந்தரமா சொல்றாரு, விஜய் இது என்னங்க சிஎம்லாம் கிடையாதுங்க, அவர் பிரதமர் ஆக வேண்டியவருங்க, பிரதமர் மெட்டீரியலுங்க விஜய், அவருக்கு அந்த யோகம் இருக்குதுங்க அப்படின்னு ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல உட்காந்துட்டு சொல்றாரு. அப்படின்னாக்க அவர் சாதாரணமா போற போக்குல அடிச்சு விட்டுட்டு போகல, போற போக்குல சொல்லிட்டு போகல, அதற்கான முயற்சிகளை தாவேகா எடுக்கிறாங்க. இந்த ரூட் மாஃபியா இப்ப என்ன பண்ணுதுன்னாக்க, விஜயை பற்றி வெளி மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய அங்க இருப்பாங்களே இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்லாம், இப்ப எப்படி கரூர்ல செந்தில் பாலாஜி ஒரு மிகப்பெரிய மாநாடு போட்டு அந்த மாநாட்டை முப்பெரும் விழா போட்டு அதுல 1,00,000 சேர் உள்ள போட்டாங்க, 1,50,000 பேர் வெளியில் நின்னாங்கன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் அத்தனை பேருமே இன்ஸ்டாகிராம்ல இருக்க அத்தனை பேருமே வீடியோ போட்டானுங்கல்ல, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எப்படி இவனுக்கு திமுக காசு கொடுத்து வாங்கி அவங்க வீடியோ போட வச்சாங்களோ அதே மாதிரி ரூட் மாஃபியா இப்ப என்ன பண்ணுதுனாக்க, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல முக்கியமான இன்ஃபுளுசருக்கு காசை கொடுத்து விஜய் ஆட்சியில் இப்படி நடக்குது, விஜய் ஆட்சி தமிழ்நாட்டை அப்படியே அடியோட புரட்டி போட்டுட்டாரு, ஊழல் ஒரு ரூபா கூட கிடையாது, இங்க தமிழ்நாட்டுல பெண்கள் மீது யாராவது கை வச்சாங்கன்னாக்கா அவங்களுக்கு தூக்கு தண்டனை, ஊழல் ஒரு ரூபா கூட இங்க கிடையாது, ஊழலை சுத்தமா ஒழிச்சிட்டாரு, பெண்கள் பாதுகாப்பை இது பண்ணிட்டாரு, அப்புறம் கொலையெல்லாம் ஈடுபட்ட ஆயுள் தண்டனை, கடனை எல்லாம் அடைச்சிட்டாரு தமிழ்நாட்டினுடைய கடனை, இப்படியெல்லாம் அந்த வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் வீடியோஸை கிரியேட் பண்ணி அப்படியே ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்றாங்க, இந்திய அளவுல ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்றாங்க. அப்படியே விஜய்னாக்க தளபதி விஜய் அப்படின்னு அவங்க சொல்றானுங்க. என்ன ஒண்ணுன்னா, இங்க தமிழ்நாட்டுல ஜோசப் விஜய்னு போட்டுக்கிறாருல, அந்த ஜோசப்ப இவ்வளவு நாள் எப்படி விஜய் தமிழ்நாட்டுல கட் பண்ணி வச்சிருந்தாரோ, போடாம வெறும் விஜய்னு மட்டும் போட்டுட்டு வச்சிருந்தாரோ, இன்றைக்கு எப்படி அவர் அதை அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு ஜோசப் விஜய்னு சொல்றாரோ, அந்த பேரை, அந்த ஜோசப்ன்ற பேரை வட மாநிலங்கள்ல தவிர்த்துடுறாங்க அந்த இன்ஃபுளுசர். ஒன்லி தளபதி விஜய்னு மட்டும் தான் சொல்றாங்க. ஏன்னா ஜோசப் விஜய்னு சொன்னாக்க புடிச்சு வெளுத்து விட்டுருவாங்க. அது வடக்கன்ஸுக்கு தெரியாத வரைக்கும் தான் விஜயனுடைய வண்டி பொழப்ப அங்க ஓடும், தெரிஞ்சதுனாக்க அவங்க புடிச்சு வெளுத்து விட்டுருவாங்க. ஏய் நீ பாவாடையாடா அப்படின்னு அவனுங்க கிளம்பிடுவானுங்க, புரியுதுங்களா? அப்போ கவனமாக தமிழ்நாட்டுல இத்தனை ஆண்டு காலம் அந்த பெயரை தவிர்த்துட்டு விஜய் என்ற பெயரை மட்டும் எப்படி அவர் உபயோகப்படுத்தினாரோ, அதே போல இப்ப வெளி மாநிலங்கள்லயும் அந்த இன்ஃபுளுசரை வச்சு தளபதி விஜய் அப்படின்னு வீடியோவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. தமிழ்நாடு வல்லரசான மாதிரியும், தமிழ்நாடு ஃபுல்லா அந்த ஊழலை இல்லாத மாதிரியும், இந்த கொலை எதுவுமே நடக்காத மாதிரியும், தமிழ்நாட்டு கடனெல்லாம் அடைச்சிட்டாரு,
இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து எந்த இது எல்லாமே ஃப்ரீ. குறிப்பா சொன்னா கல்வி, எந்த எந்த கல்வி நிறுவனத்துக்கு போனாலும், எந்த ஸ்கூலுக்கு போனாலும் ஃப்ரீயா, தனியார் ஸ்கூலுக்கு போனாலும் ஃப்ரீயா. இப்படி எல்லாம் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்ஃபுளுசர் வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கானுங்க. அது தவிர்த்து இங்க மருத்துவம் இருக்குல்ல, மருத்துவமும் ஃப்ரீயா தமிழ்நாட்டுல. தனியார்ல எந்த மருத்துவமனைக்கு போனாலும் அந்த மருத்துவமனையில ஃப்ரீயா. இப்படி எல்லாம் வீடியோ போட்டுட்டு இருக்கானுங்க. பஞ்சாப், ராஜஸ்தான், அஸ்ஸாம், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், இப்படி எல்லாம் வட மாநிலங்கள்ல அந்த இன்ஃபுளுசர் இப்படி எல்லாம் வீடியோ போட்டுட்டு இருக்கானுங்க. அவங்களுக்கு என்ன தேவை வந்து சொல்லுங்க பாப்போம். நீங்க காசு கொடுக்கலன்னு சொல்றீங்கல்ல, ஒருவேளை ரூட் மாஃபியா காசு கொடுக்கலன்னே வச்சீங்களேன், அவங்களுக்கு எப்படி தேவை வந்தது? அவங்களுக்கு என்ன தேவை? விஜயை புகழ்ந்து பேசணும், விஜயனுடைய ஆட்சியை புகழ்ந்து பேசணும், அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு சொல்லுங்க பாப்போம். அப்போ காசு கொடுத்து ஒவ்வொரு துணியும் வீடியோ போட வச்சு இன்றைக்கு அந்த இந்திய அளவுல தமிழ்நாடு தவிர்த்து அத்தனை மாநிலங்களுமே இது போன்ற பொய்யான ஒரு பிரச்சாரத்தை கட்டமைத்து விட்டுருக்கானுங்க. இந்த பிரச்சாரம் எது வரைக்கும் தொடரும்னாக்க 2029 அடுத்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் வரைக்குமே இது வந்து தொடரும். இந்த பிரச்சாரம் இப்படியே பில்டப் பண்ணுவானுங்க. இந்தியா அளவுல எல்லா இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்லயும் விலைக்கு வாங்கி அவங்க வந்து வீடியோ போட வைப்பாங்க. விஜய் அப்படி இப்படின்னு வீடியோ போட வச்சு, ஓ தமிழ்நாட்டுல இப்படி பண்றாரா, ஓ தமிழ்நாட்டுல அப்படி பண்றாரா அப்படின்னு அவங்க மத்தியில பேச வச்சு அந்த விஜய் என்ற பெயரை பதிய வைக்கிறது. பதிய வச்சதுக்கு அப்புறம் 2029 நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்ல விஜய் என்ன பண்ணுவார்னாக்க தன்னுடைய சிஎம் பதவியை ராஜினாமா பண்ணுவார். நம்புறீங்களா? நீங்க நம்பிதான் ஆகணும். ஒருவேளை இது நடக்குமோ நடக்குமோ நமக்கு தெரியாது. ஆனா இதை நோக்கிதான் அவருடைய திட்டத்தை அவர்கள் நகர்த்தி கொண்டிருக்காங்க. 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி விஜய் அவர்கள் தன்னுடைய சிஎம் பதவியை ராஜினாமா பண்ணுவாரு. அந்த சிஎம் பதவிக்கு புசியானதை கொண்டு வந்து உட்கார வைப்பாரு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக புசியானது தான் இருப்பாரு. எப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சிறைக்கு போன போது ஓபிஎஸ் ஒரு பொம்மையை தூக்கிட்டு வந்து அங்க சிஎம் மாதிரி உட்கார வச்சாங்களோ, அப்படிதான் புசியானது என்ற பொம்மையை தூக்கிட்டு வந்து இங்க சிஎம் உட்கார வைப்பாங்க. விஜய் வந்து பிஎம் மெட்டீரியலாக மாறி நான் இந்தியாவில் லஞ்சத்தை ஒழிக்க போகிறேன், லஞ்சமில்லாத இந்தியாவை உருவாக்க போகிறேன், மதசார்பற்ற இந்தியாவை உருவாக்க போகிறேன் அப்படின்னு பிரச்சாரம் செய்ய போகிறார். அப்படின்னு பிரச்சாரம் இங்க கட்டமைக்கப்படும். அவர் வந்து இந்த இந்திய அளவுல தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ணதான் போறாங்க. நீங்க கேட்கலாம் உடனே, அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாக்க அவங்களுக்கு கேண்டிடேட் எல்லாம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு தான் இருக்கவே இருக்காரு பிரசாந்த் கிஷோர், ஜான் ஆரோக்கியசாமி. ஜான் ஆரோக்கியசாமி வெளி மாநிலங்கள்ல மற்ற மாநிலங்கள்லயும் அவரு வேலை பார்த்திருக்காரு. பிரசாந்த் கிஷோர் கிட்டத்தட்ட 7-8 மாநிலங்கள் வட இந்திய மாநிலங்கள்ல எல்லாருக்குமே வேலை பார்த்திருக்காரு. அவங்களுக்கு கான்டாக்ட் இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்திலயும் ஒரு 40 பேர் தேர்ந்தெடுக்கிறது ஒன்றும் அவங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது. அப்போ ஜான் ஆரோக்கியசாமி டீமும் பிரசாந்த் கிஷோர் டீமும் என்ன பண்ணுது அப்படின்னாக்க, வெளி மாநிலங்கள்ல வேட்பாளரை அந்தந்த மாநிலங்கள்ல அவங்க புடிச்சு கொடுத்துருவாங்க. அதற்கான நெட்வொர்க் இருக்கு, அதுக்கான டேட்டாஸ் இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல திமுக மொத்த டேட்டாவும் யாருக்கிட்ட இருக்குனாக்க பிரசாந்த் கிஷோர் இருக்கு. ஆளு தூக்கிட்டு போயிட்டாரு. எப்பவே 2021 வேலை செய்ய வந்தார்ல, அப்பவே தூக்கிட்டு போயிட்டாரு மொத்த டேட்டாஸும். அதே மாதிரி எந்தெந்த மாநிலங்கள பிரசாந்த் கிஷோர் வேலை செய்யறாரோ அந்த மாநிலங்கள்ல இருக்கிற மொத்த டேட்டாஸும் அவங்களுக்கு இருக்கு. எந்தெந்த கட்சிக்காரன் எங்கெங்க இருக்கான், யார் செல்வாக்கோட இருக்காங்க, யார் பணபலத்தோட இருக்காங்கன்ற எல்லா டேட்டாஸும் அவங்க கிட்ட இருக்கு. அப்ப இது ஒரு மிகப்பெரிய செயல் திட்டம். இதெல்லாம் ஒன்னொன்னா கனெக்ட் பண்ணி பார்க்கும் போதுதான் நமக்கு தெரியுது, ஓ இவனுக்கு வேற லெவல்ல வேற எங்க நகர்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த இவரை பின்னென்று இயக்கக்கூடிய, ஏன்னா இந்த தேசத்தை மாற்றி அமைக்கணும், மோடி பாஜகவை இந்த இருந்து அகற்றணும்னு சொல்லிட்டு வெளிநாட்டு சக்திகள் முடிவு பண்ணிடுச்சு. அப்போ அதற்கான உருவெடுக்கக்கூடிய வேலை தான் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் இந்த பணம் ஃபண்ட் எல்லாம் எங்க இருந்து வருதுனாக்க, வெளிநாடுகளில் இருந்து லாட்டரி மார்டின் வழியாக, லாட்டரி வழியாக, ஆதவர்ஜுனா வழியாக இந்த விஜய் கட்சிக்கு வருகிறது. புரியுதுங்களா? இப்போ விஜய் வந்து என்னங்க, விஜய் வந்து சிஎம் பதவி ராஜினாமா பண்ணிட்டு அங்க போனாக்க எப்படிங்க ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுலயும் ஒண்ணு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டுல சிஎம் ஆகிறதுக்கு விஜய் என்ன பிரச்சாரத்தை மேற்கொண்டாரு? நல்லா யோசிச்சு பாருங்க. என்ன சொன்னாரு? ஞாபகம் இருக்கா? நான் கேரியரின் உச்சத்தை விட்டு விட்டு வருகிறேன். வருடத்திற்கு 1000 கோடி ரூபாய் என்னுடைய சம்பளத்தை விட்டுட்டு 2.5 லட்சம் ரூபாய் சம்பளத்துக்காக நான் எதுக்கு வரேன்? திருடுறதுக்கு இல்ல, மக்களுக்கு சேவை செய்ய அப்படின்னு புருடா விட்டார்ல. இவனுக்கு ஆட்சிக்கு வந்ததுல இருந்து ஆதவர்ஜுனா மட்டும் கிட்டத்தட்ட 5000 கோடி திருடிட்டான். புரியுதுங்களா? 1000 கோடி விட்டுட்டு வந்து இங்க 5000 கோடி திருட்டானுங்க. ஆதவர்ஜுனா திருட்டான். இந்த மாதிரி புருடா விட்டார்ல, கேரியரின் உச்சத்தில் இருந்து வருகிறேன், என்னுடைய வாழ்க்கையை விட்டு விட்டு வருகிறேன், 1000 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டு விட்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பில்டப் பண்ணி ஆட்சிக்கு வந்தார்ல, இதே பில்டப் தான் இந்திய மக்கள் மத்தியில பண்ண போறாரு. என்ன தெரியுமா சொல்லுவாரு? இந்தியாவை காப்பாற்றுவதற்கு என்னுடைய முதலமைச்சர் பதவியை நான் ராஜினாமா பண்ணி விட்டு வருகிறேன், என் சிஎம் பதவியை நான் தூக்கி எறிந்து விட்டு வருகிறேன், என்னுடைய இந்திய தேச நலன் தான் எனக்கு முக்கியம், எனக்கு இந்தியா தான் முக்கியம் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுவார். புரியுதுங்களா? நாம அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கே இவங்க நாமம் போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களை ஏமாந்துருக்காங்கன்னா, தமிழ்நாடு அளவிற்கு கூட கல்வி அறிவு போய் சேராத வட மாநிலத்தவர்களை எந்த அளவுக்கு ஈஸியா மேனிபுலேட் பண்ணி எப்படி ஏமாத்தலான்னு நீங்களே பார்த்துங்க, உங்க பார்வைக்கு விட்டு விடுகிறேன். அப்போ இந்த விஜய் அவர்கள்
தாவேகா கட்சிக்காரர்கள் இந்த ரூட் மாஃபியாக்களினுடைய தொலைதூர இலக்கு என்ன அப்படின்னாக்க, எதற்காக இவர்கள் வட இந்தியா முழுக்க பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், இவருடைய ஒரே இலக்கு வருகின்ற 2029 நாடாளுமன்ற தேர்தல்ல இங்க இருந்து மாநிலத்திலிருந்து தேசிய அளவுல தேசிய அரசியல்ல விஜய் அவர்கள் களமிறக்க போறாரு. இவருக்கு பின்னாடி வெளிநாட்டு சக்திகள் இருக்கிறது, இவர்களுக்கு பின்னாடி லாட்டரி மாஃபியாக்கள் இருக்கிறது, இவர்களுக்கு பின்னாடி ஐபேக் டீமும் ஜான் ஆரோக்கியசாமி இவர்களுடைய டீம் இருக்கிறது. இவர்கள் தேசிய அளவுல 2029 இதை பண்றாங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க. நான் முன்கூட்டியே இந்த காணொலியில உங்களுக்கு தெரிவிச்சிடுறேன். இத மோடி அமித்ஷா இப்பவே கண்டுபிடிச்சு ஒழிச்சாங்கனாக்க உண்டு, இல்லைன்னா மோடி அமித்ஷாவுக்கு மிகப்பெரிய தலைவலியாக விஜய் உருவெடுத்து நிற்பார். இன்னைக்கு நான் சொல்றது உங்களுக்கு சிரிப்பாக இருக்கலாம், அல்லது ஏங்க நடக்கிறத பேசுங்க அப்படின்னு நீங்க நக்கலா கூட சொல்லலாம். ஆனால் நான் சொன்ன விஷயங்களை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. எதுக்கு சம்பந்தமே இல்லாம தமிழ்நாடு அரசியலை விட்டுட்டு வேற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய இன்ஃபுளுசர்களுக்கு பணம் கொடுத்து அங்க பொய் செய்தியெல்லாம் எதுக்காக பரப்பணும், அதுக்கான தேவை என்ன என்பதை யோசிச்சு பாருங்க. எதுக்காக ரத்தன் பண்ணிட்டு இவர் வந்து பிரதமராக கூடியவர், இவர் பிரதமர் மீட்டிங்ல பேட்டி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம தாவேகா கட்சிக்காரங்க சில பேர் சொல்லிருப்பாங்கல்ல, எங்க அண்ணெல்லாம் பிரதமராக போறாருங்க அப்படின்னு சொல்றானுங்கல்ல, அவனுங்களுக்கு எல்லாம் ஃபீடு போயிருக்கு. அவனுங்கெல்லாம் இந்த பிரதமர் மீட்டிங்ல ஆக போறாரு அப்படின்ற நியூஸ் அவனுங்கெல்லாம் பரவலாக்கப்பட்டிருக்குது. புரியுதுங்களா? அப்ப இதெல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரிய வரும். எப்படி 2012 2011 காலகட்டத்துல மோடி அவர்கள் அண்ணா ஹசாரேவின் போராட்டத்தை பயன்படுத்தி நாங்கள் வளர்ச்சியை தரப்போகிறோம், இந்தியாவிற்கு ஊழலற்ற இந்தியாவை உருவாக்க போறோம்னு ஒரு மாற்றத்தை காண்பிக்கிறோம்னு சொல்லிட்டு வந்தாங்களோ, இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஜென்சியினுடைய எழுச்சியை பயன்படுத்தி விஜய் அவர்கள் அதே போல இங்க பாருங்க, நான் தமிழ்நாட்டை சொர்க்கபுரியாக மாற்றி விட்டேன், அதே மாதிரி இந்தியாவையும் மாத்த போறேன்னு இவரும் உருட்டிக்கிட்டு வரதான் போறாரு. நாம ரொம்ப கவனமாக இருக்கணும். இவர்களை சாதாரணமாக எண்ணிவிடக் கூடாது. இவர்கள் நாசகார சக்தி. இவர்களை போன்றவர்களை நாம் முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும். நன்றி.